சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளன. இந்த இரு அணிகளின் சாதக பாதகங்கள் என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் சமபலம் கொண்ட இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை செய்ய உள்ளன. ஒருநாள் போட்டிகளில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இதுவரை 119 முறை மோதியுள்ளன. அதில் இந்தியா 61 போட்டிகளிலும் நியூசிலாந்து 50 போட்டிகளிலும் வென்றுள்ளன. ஒரு போட்டி சமனிலும் 7 போட்டிகள் முடிவு அறிவிக்கப்படாமலும் முடிந்து இருக்கிறது. சாம்பியன்ஸ் டிராபியில் இதுவரை இந்த இரண்டு அணிகளும் 2 போட்டிகளில் மோதியுள்ள நிலையில் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. நியூசிலாந்து அணி கடந்த காலங்களில் இந்தியாவிற்கு பல மறக்க முடியாத அடிகளை கொடுத்துள்ளது. குறிப்பாக 2019 உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவை நியூசிலாந்து வீழ்த்தியது. தோனியின் ரன் அவுட் உள்ளிட்டவற்றை இந்திய ரசிகர்களால் என்றும் மறக்க முடியாது. இந்த நிலையில் நியூசிலாந்தை இந்தியா ரிவெஞ்ச் எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. இரு அணிகளின் சாதக பாதகங்களை பொறுத்தவரை இந்திய அணி பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் சம பலத்துடன் உள்ளது. குறிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் விராட் கோலி ஆகியோர் நல்ல ஃபார்மில் இருப்பது அணிக்கு பலமாக பார்க்கப்படுகிறது. ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் என ஆல்ரவுண்டர்கள் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கின்றனர். இந்திய அணி ஸ்பின்னில் ஆதிக்கம் செலுத்தி வருவது துபாய் மைதானத்தில் கை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தொடரில் இந்தியாவின் டெத் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் பெரிதளவில் களமிறங்காதது அணிக்கு பின்னடைவாக உள்ளது. அதேபோல் ஓபனிங் பேட்ஸ்மேன்களாக ரோஹித் மற்றும் கில் தொடர்ந்து தடுமாறுவது அணிக்கு மைனஸாக இருக்கிறது. நியூசிலாந்து அணியையும் அவ்வளவு குறைத்து மதிப்பிட முடியாது. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என அனைத்திலும் நியூசிலாந்து அணி ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. நடப்பு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விளையாடிய 4 போட்டிகளில் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் 5 சதங்களை விளாசியுள்ளனர். பலமான ஸ்பின்னர்களை வைத்திருப்பதன் மூலம் பந்து வீச்சிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது நியூசிலாந்து. கடந்த போட்டியில் இந்திய ஸ்பின்னர்களுக்கு எதிராக நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் தடுமாறிய நிலையில் இறுதிப் போட்டியில் இந்திய ஸ்பின்னர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கலாம். பவர் பிளேவில் முடிந்தவரை ரன்களை குவித்துவிட்டு மிடில் ஓவர்களில் விக்கெட்களை கொடுக்காமல் நல்ல பார்ட்னர்ஷிப்பை அமைத்து நிதானமாக விளையாடுவதை வியூகமாக வைத்துள்ளது நியூசிலாந்து அணி. நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களை பார்ட்னர்ஷிப் அமைக்க விடாமல் அவுட் ஆக்குவதன் மூலம் இந்தியாவின் கோப்பை கனவு எளிமையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.